சமீபத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேங்க. ஒரு படகோட்டியை வச்சு இவ்வளோ ஒரு பெரிய ஃபிலாசபியை ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லவா வீடியோ ஆரம்பத்திலேயே? போர்க்களத்தில் அழுகுறலுக்கு இடமில்லை. இந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு முதல்ல புரியல ரேண்டமாக படிக்கும்போது. அப்புறம் அந்த கதையை படித்து முடிச்சுட்டு இந்த வார்த்தையை படித்து பார்த்தேன். பெரும் அர்த்தம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு இலக்கு இருக்குது, ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை நோக்கி நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எனக்கு இலக்கே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வேறு கதை பார்க்கலாம். பட் இந்த கதை இலக்கு இருக்கிறவங்களுக்கு, இலக்கை நோக்கி பயணிக்கும் போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி, எடுத்தோன்னே விஷயத்துக்கு போயிடலாம். ஒரு படகோட்டி ஒருத்தர் ஒரு ஏரியில் படகு ஓட்டி அதில் வர்ற சுற்றுலா பயணிகள் மூலமாக அந்த படகுல கூட்டு போகிறத வச்சு வருமானம் பார்க்குற ஒருத்தர்னு வச்சுக்கலாமே. அவரோட டே டு டே லைஃப்பை அவர் பாட்டு ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காப்புல. அந்த சுற்றுலா பயணிகளில் ஒரு இளைஞர் ஒருத்தர், ஒரு 28 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி சரி சுற்றுலா போகலான்னு சொல்லி அவர் அந்த படகோட்டியோட படகுல உட்கார்றார். அந்த படகோட்டிகிட்ட என்ன சொல்கிறான்னா, அந்த படகுல யாருமே வரக்கூடாது, நான் ஒருத்தன் தான் வரணும், நான் அதற்கான காசை அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன், எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. படகோட்டி இந்த அமௌண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு இவங்க அந்த படகுல போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இளைஞரை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப வெறுத்து போய் ஏதோ ஐயோ தனியாக இருக்கணும்பா, எவன் தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படகுல வந்த மாதிரி இந்த படகோட்டி ஃபீல் பண்ணுறாரு. சரி, அவர் இயற்கையை ரசிக்கிறாரு, நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இவரும் அமைதியாக தன்னுடைய படகை ஓட்டுற தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கார். அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இளைஞர் தான் முதல்ல பேச்சு கொடுக்குறாரு. ஐயா, என்னையா படகு ஓட்டுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிக்கும்பா, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எவ்வளோ நாளாக ஐயா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 40 வருஷமாக அந்த வேலை பார்த்துட்ருக்கேன்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படகோட்டியை பார்க்கும்போது இந்த இளைஞர் என்ன நினச்சிருப்பாரு, வாழ்க்கையில் எந்த கோலும் கிடையாது, சும்மா படகு ஓட்டி சம்பாதிச்சுக்கிட்டு இன்றைக்கி படகு ஓட்டுறாப்புல, நாளைக்கு ஓட்டுவாப்புல, நாளை கழிச்சு ஓட்டுவாப்புலையான்னு தெரியாது. நம்மள மாதிரி ஒரு இலக்கு கோல் இல்லாத ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கான் என் படகு ஓட்டிக்கிட்டு, ஏதோ ஒன்று நோக்கி போய் பயணித்து கோலு மைண்ட் செட்டுன்னு சொல்லி நம்ம தான் தேவையில்லாமல் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர் யோசிக்கிறாப்புல. ஏன்னா இந்த இளைஞர் எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது இவருடைய எண்ண ஓட்டமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட முயற்சி பண்ணுறாரு, அவரால் முடிஞ்ச அளவு 100% முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சிகள் அத்தனையுமே ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணி வீட்டில் பகச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பணம் ஓரளவு வாங்கிட்டு பார்ட் டைமாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு இயக்குனர்கிட்ட கதை சொல்ல போய் அந்த கதை ஓகே ஆகிற மாதிரி போகும். ஆனால் அந்த கதை அந்த படம் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி நிறைய பார்த்ததுனால ஒரு இலக்கை நோக்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல படைப்பாளியாக மாறணும்னு நினைக்கிற எனக்கே இவ்வளோ காண்டு, இவ்வளோ தூரம் இந்த வாழ்க்கை ரொம்ப காண்டாகி எனக்கு நிறையா சோதனைகளை கொடுக்குது, இந்த படகோட்டி மாதிரி நிம்மதியாக படகோட்டிட்டு போயிடலாம் போல அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, என்ன தம்பி எதுக்காண்டி இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த படகோட்டி பேச்சு கொடுக்குறாப்புல. அதற்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, இல்லையா உங்களை நிம்மதியாக படகு ஓட்டிவிட்டு ஜாலியாக இருக்கலாம்யா, ஏதோ ஒன்று நோக்கி போய் கோலுன்னு செட் பண்ணி தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக இங்கே பாருங்கள், இவ்வளோ ஒரு 10 பேர் போகிற படகுல மொத்த பேர் கொடுக்கக்கூடிய காசை நான் ஒத்தம் கொடுத்து போய்கிட்டு இருக்கேன், என்ன மாதிரி பைத்தியக்காரன் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் சொல்கிறாப்புல. எனக்கு புரியல தம்பி, படகோட்டினா கோலு கீழே இலக்கெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இந்த இளைஞருக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா டக்குன்னு வார்த்தை விட்டோம், டென்ஷன் ஆகிட்டார் போல பெருசு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. படகோட்டியாக இருக்கிறவங்களுக்கு என்னையா பெரிய இலக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தம்பி, இன்றைக்கி நான் படகு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த படகு இது என்னோட சொந்த படகு. ஆனால் இந்த ஊருக்கு நான் முதல்ல வரும்போது நான் வேறு ஊருக்காரம்பா, எனக்கு அப்பா அம்மா அதெல்லாம் இல்லாமல் நான் பாட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கவேன். அந்த கதையெல்லாம் வேணாம், அப்பா அம்மா இல்லை, தனியாக அந்த ஊருக்கு ஒரு 10-12 வயசில் வந்தேனா அப்படின்னு வச்சுக்கவேன். வரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஓரமாக உட்காந்து பார்க்கும்போது படகு ஓட்டினா ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. படகு ஓட்டுறதுக்காண்டி நான் ட்ரை பண்ணேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, படகு ஓட்டணும்னா நீ ஒரு 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 அமௌண்ட்டு கொடுத்தா தான் உனக்கு வாடகைக்கு படகு கொடுப்போம், அதை வச்சு நீ சம்பாதிச்சுட்டு அந்த வாடகையை கொடுத்துட்டு உன்னோட மிதியை நீ எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் படகு உங்ககிட்ட நம்பி கொடுக்கறதுனால நீ ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபா காசுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரேண்டமாக சொல்கிறேன். இப்போ அந்த படகோட்டி அந்த சின்ன பையனாக இருந்தவருக்கு 5000 ரூபா காசு அந்த சமயத்தில் ரொம்ப பெருசு. ஏன்னா அவர்கிட்ட அப்போ காசு கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு, 5000 ரூபா காசு நம்ம சேர்த்துட்டோம்னா நம்மளால் அந்த படகை வாடகைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் வருது. இவர் என்ன பண்ணுறாரு,
கிடைக்கிற வேலை அத்தனையுமே செய்கிறாரு. ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு, ஏன்னா இவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் 50 100ன்னு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு. ஆனால் இவருக்கு தேவைப்படுறது 5000, அதுவும் சேமிப்பாக தேவைப்படுது. அப்போ அந்த காசை இவருக்கு சம்பாதிக்கவே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டு ஒரு இலக்கை நோக்கி பயணித்து ஒரு வாடகை படகு அப்படிங்கிற இடத்துக்கு நான் வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு தம்பி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இவர் ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. சரியா, 2 வருஷம் கழிச்சு வாடகை படகு வாங்கிட்டீங்க, இதுதான் அந்த படகா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது என்னோட சொந்த படகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏன் வாடகை படகுலேருந்து ஏன் சொந்த படகு போகணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு சொந்தமாக படகு ஓட்டணும் அப்படிங்கிற அடுத்த இலக்கை நான் நிர்ணயிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டேன் தம்பி. ஏன்னா ₹1 காசு இல்லாமல் படகு வாங்கணும்னு நினச்சேன். இந்த படகை பாரு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, வாங்கினா நச்சுன்னு நறுக்குன்னு வாங்கணும்னு நினச்சேன். ஒரு 15-20 வருஷம் நான் கஷ்டப்பட்டு தான் ஒரு சொந்த படகு ஒன்றா வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. அப்போ 15-20 வருஷம் எனக்குன்னு ஒரு இலக்கு இருந்துச்சு. மற்ற சக வாடகை படகு ஓட்டுறவங்களாம் வாடகைக்கு ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க. எனக்கு சொந்தமாக ஒரு படகு வாங்கணும் அப்படிங்கிற இலக்கு இருந்ததுனால மற்றவங்களோட நான் இந்த ஏரியில் பயணிக்காத நாட்கள் நிறையா நாட்கள் இருக்கும், நிறையா மணி நேரங்கள் பயணித்தேன். ஆனால் என்னுடைய சக படகு ஓட்டிகள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதே நேரத்தில் சொந்தமாக படகு வச்சுக்கிறவங்க அவங்க என்ன மாதிரி வாடகை படகு ஓட்டுற கஷ்டத்தை அவங்க பார்க்கல, அவங்க சொந்தமாக வச்சுருந்தாங்க, நான் வாடகைக்கு வச்சுருந்தேன். ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம் இருந்துச்சுன்னு சொல்லி இவர் சொல்கிறாப்புல. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 15 வருஷம் கஷ்டம் தம்பி, அப்புறமா தான் நான் சொந்த படகு வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. சொந்த படகு வாங்கிட்டீங்களா? ஏன் அந்த படகு தான் அந்த படகா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த படகு தான் அந்த படகுன்னு சொல்ல முடியாது, என்கிட்ட மொத்தம் 3 படகு இருக்குது தம்பி இப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன் 3 படகை நோக்கி போனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கும்போது, இல்லை தம்பி எனக்கு 2மே பொம்பளை பிள்ளைங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருவிலக்கு இருக்கும்போது எனக்கு 2 பிள்ளையை நான் நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நான் படிப்பு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன்ல, நான் நகை போடுறது சீதனம் பண்ணுறதை தாண்டி அந்த படிப்பு அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையை படிக்க வச்சு 2 பொம்பளை பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒத்த படகு போதலை தம்பி. நான் வேறு படகுகளை வாங்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஏன்னா அது வாடகை மூலமாக ஒரு வருமானம், ஒரு பொண்ணோட படிப்பு செலவு திருமண செலவுக்கும் நான் சம்பாதிக்கிற காசை என்னோட தேவைகளை தாண்டி என்னோட குடும்ப தேவைகளை தாண்டி இன்னொரு பொண்ணோட படிப்பு செலவுக்கும் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், கஷ்டப்பட்டேன் தம்பி. கஷ்டப்பட்டு நிறையா இதெல்லாம் செஞ்சு நான் இப்போ ஒரு 3 படகோட ஓனராக இருக்கேன். இன்றைக்கி என்னோட 2 பொம்பளை பிள்ளையுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பேரம்பேத்தி எடுத்துட்டேன். இப்போ 2 படகுல வாடகை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த படகு என்னைக்காவது தோணுச்சுன்னா நான் எடுத்து வருவேன் இந்த மாதிரி ஏரியில். யாரையாட்டையாவது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த மாதிரி பேசுவேன் தம்பி. மற்றபடி சும்மாவே வீட்டிலேயே உட்கார்ந்துருந்தா ஒரு மாதிரி நோய் வந்துடும் சொல்லுவாங்கல்ல, அந்த நோய் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, நோய் வரக்கூடாது அப்படிங்கிற இலக்குக்காண்டி நான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாப்புல. அதாவது இந்த பெரியவர் என்ன சொல்ற வர்றாருன்னா, நான் ஒரு ஓரமாக உட்காந்து படகு ஓட்டி சம்பாதிச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சி அந்த படகை வாங்குறதுக்கே நான் 30-40 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையை அந்த படகு வாங்குறதை நோக்கி மட்டுமே நான் செலவழிச்சிருக்கேன். அதாவது ஒரு இலக்கு ஒன்று நிர்ணயிச்சிட்டோம்னா, இப்போ போர்க்களத்துக்கு ஒரு வீரம் போயிட்டு ஐயோ போர்க்களத்துக்கு வர்றான், இவன் குத்துறான் அவன் வெட்டுறான்னு உட்காந்துலாம் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. போர்க்களத்துக்கு போயிட்டோம்னா சண்டை நடக்க தான் செய்யும், வெட்டு குத்து போக தான் செய்யும். அழுதுகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. படகு வாங்கணும், வாடகை படகுலேருந்து சொந்த படகு நோக்கி நகரணும்னா கஷ்டம் இருக்குதாயா செய்யும். நீ எதை நோக்கி பயணிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நீ பயணிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சக மனுஷனோட உனக்கு கஷ்டம், அவனோட நேரம் சார்ந்த விஷயங்கள், அவனோட பொருளாதார சுதந்திரம் உனக்கு இருக்காது. அவன் நினச்சதெல்லாம் செய்வான், உன்னால் செய்ய முடியாது. உனக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும், இந்த ப்ரோட்டோகாலுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் இப்போ நான் எவ்வளோ மன நிம்மதியாக இருக்கேன். என்னை மாதிரி திட்டமிட்டு போயிருந்தாங்கன்னா என்னோட சக படகோட்டிகள் அத்தனை பேரும் காசுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைய கடை வாங்கி கந்து வட்டி வாங்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. காமன் கூலாக என்னுடைய வாழ்க்கையை நான் திட்டமிட்டுக்கிட்டே போனதுனால இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கேன். இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ நாட்கள் உழைச்சிருக்கேன், எவ்வளோ மணி நேரம் உழைச்சிருக்கேங்கிறது எனக்கு தான் தம்பி தெரியும். ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கும் போது கஷ்ட நஷ்டம் இருக்குதான் செய்யும். நாளைக்கு எங்கேயோ உனக்கு ஒரு மேடை கிடைக்கும், அந்த மேடையில் போய்ட்டு நான் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்னு வேணால் பேசிக்க தம்பி. பேசுனா உனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். நான் பெருசாக சாய்ச்ச மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வரும். அது வரைக்கும் கஷ்டப்படியா? எதுக்கே தேவையில்லாமல் 10 பேர் போகிற படகுல ஒத்தாலாம் இவ்வளோ காசை கொடுத்து இவ்வளோ மாதிரி தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆகிறேன். எதை நோக்கி பயணிக்கிறதுனே தெரியாதவன் டிப்ரெஷன் ஆகலாம். இதை நோக்கி பயணிக்க போகிறோம், இதுக்கடுத்து அது நடக்க போகுது, அதுக்கடுத்து அது நடக்க போகுதுன்னு தெளிவான எண்ண ஓட்டத்தோட பயணிக்கிறேன். நீ ஏன் டிப்ரெஷன் ஆகிற? இந்த பயணம் அப்படி தான் இருக்கும். இந்த பயணத்தை ஏற்றுக்க கண்டிப்பாக நீ ஜெயிப்பாங்கிறத ஆழமாக நம்பு, ஜெயிச்சிருவேன். காசு கீசெல்லாம் ஒன்று வேணா போயேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். ஒரு படகோட்டி அப்படின்னு நினச்சி இவர் பேச்சு கொடுக்கும்போது வாழ்க்கையோட பெரிய ஃபிலாசபியை அந்த படகோட்டி இவருக்கு கற்றுக் கொடுத்ததை அந்த இளைஞன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மறக்க மாட்டாப்புல.
அதுக்கப்புறம் தனக்கு எவ்வளோ அவமானம் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இலக்கு நோக்கி பயணிக்கும் போது அப்படி தான் இருக்கும். ஏன்னா போர்க்களத்தில் அழுகுறலுக்கு இடமில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக அப்படியே அந்த கேப்சர் பண்ணி அதை அப்ளை பண்ணும்போது இப்போ அவருக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியல. அவருக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இல்லாமையே போயிடுச்சு. அவரோட இலக்கை நோக்கி இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஒரு இலக்கு இல்லாதவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. அவங்களோட டிப்ரெஷன் வேறு, ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இலக்கு நோக்கி பயணிக்கிறவனுக்கு டிப்ரெஷன் இருக்கும். தான் நினச்சது நடக்கலைங்கிற டிப்ரெஷன் தான். இவனுக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியாத டிப்ரெஷன். ஸோ இது இருக்க தான் செய்யும். போர்க்களத்துக்கு போகிறவன் அழுதுகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்கிற அந்த ஒத்த வார்த்தையை வச்சு எவ்வளோ பெரிய ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சுய முன்னேற்ற பயணத்தோட நீங்களும் இணைந்து பயணிங்க. ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.